வெல்கம் டு அபீஸ் ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட் பீஸா தான் பண்ண போகிறோம். நம்ம ஹெல்த்தியான வீட் பீஸா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு ஈஸ்ட்டு சுகர் சேர்த்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம 3 கப் கோதுமை மாவில் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ரைஸ் ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ரெட் சட்னி பண்ணணும். பீஸா சாஸ்ன்னு சொல்லுவாங்களே அதான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துருக்கேன். ஆரிகானோ வந்து நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், அதோட வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு வந்து ஒரு 5-6 பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரெட் சில்லி கலர் நல்லா கொடுக்குன்றதுக்காக வந்து காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ஒரு 3 சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து சுண்டை வச்சு எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆற வச்சு இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஒரு 15 to 10 டேஸ் கூட நீங்கள் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காய் வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் கார்ன், அப்புறம் கொஞ்சம் கார்ன் எடுத்திருக்கேன், மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோ நல்லா வந்து ரைஸ் ஆகி வந்துருச்சு நமக்கு. இப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம. நான் வந்து இதை 2 விதமாக பீஸாவை செஞ்சுருந்தேன். 2 பீஸா அளவுக்கு இது வந்து நல்லா வரும் உங்களுக்கு. ஒரு பெரிய பிளேட்டில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பேக்கிங் ட்ரேயில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கையிலே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபோக்கோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக் வச்சு நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லையுமே வந்து வர மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பீஸா சீஸ்னு வந்து நம்ம எல்லா ஸ்டோர்லையுமே கிடைக்கும். நான் அதுதான் வந்து சேர்த்துருக்கேன். பீஸா சீஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக திருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய வேணும்னாலும் நிறைய போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம எல்லா காய்கறியுமே போட்டுட்டு திரும்பி மேலேயும் கொஞ்சமாக பீஸா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஓவனில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸா மோட் இருக்குது என்னோடதில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து என்னோடய குட்டி பையனுக்காக கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக 2 இதில் செஞ்சுருந்தேன். பெருசாக ஒரு இதுலையும் ஒரு சின்ன இதுலையும் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்தது பீஸா. உங்களுக்கும் இந்த பீஸா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.